அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகா போட்டு குருவே சரணம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்பாங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பிரதமை திதியில பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் துதிய திதியில பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருதிய திதியில பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் சதுர்த்தியில பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம் இல்லைங்களா? அந்த திதியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவகங்கள் நமக்கு பாதிக்கப்படுது. ஸோ அந்த பாவங்கள் எதுக்காக படுதுன்னா, இப்போ திதி அப்படின்னால பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கிடைக்காத அந்த ஒரு இடத்தை தான் திதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில பாவகம் பாதிக்கும், சரிங்களா? அது இப்ப நீங்க எந்த திதியில பிறந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்குண்டான பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது சார்ந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கிறது மிக தாமதமாகும், சில சமயங்கள்ல நடக்காமலே போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ நாம இப்ப அதை பத்தி விரிவாக செக் பண்ணி பார்த்தலாம், சரிங்களா? இப்போ திதியின் விச சூன்ய ராசி அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்திருக்கேன், சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதமை அப்படின்னு வடமொழியில ஒன்றாம் அப்படின்னு பிரதமைனா ஒன்றாம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்ப பிரதமையில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா துலா ராசியும் மகர ராசியும் பாத்தீங்கன்னா திதிசூன்யம் ஆயிரும், சரிங்களா? துலா ராசியும் மகர ராசியும் திதிசூன்யம் ஆயிரும். ஸோ இந்த பாவகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் சில சமயம் கிடைக்காம போறது வாய்ப்பு இருக்கு, சில சமயம் தாமதமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா துதி திதியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசியும் மீன ராசியும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. தனுசும் மீனமும் பாதிக்கப்படுது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா திருதிய திதியில பிறந்தவங்களுக்கு மகரமும் சிம்மமும் பாத்தீங்கன்னா மகர ராசியும் சிம்ம ராசியும் பாதிக்கப்படுது, சரிங்களா? அடுத்து சதுர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பமும் ரிஷபமும் பாதிக்கப்படுது. சதுர்னா நான்கு இல்லைங்களா? சதுர்த்தினா 4 அப்படின்னு சொல்லி இருக்கணும். கும்பமும் ரிஷபமும் உங்களுக்கு இந்த ராசிகள் பாதிக்கப்படுது. பஞ்சமி, ஸோ உங்களுக்கு நிறைய கேள்விப்படுறீங்க, பஞ்சமுக ஆஞ்சநேயர் கேள்விப்பீங்க, பஞ்சமுக விநாயகர் இந்த மாதிரி கேள்விப்படுறீங்களா? ஸோ பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். ஸோ பஞ்சமியில பிறந்தவங்களுக்கு மிதுனம் மற்றும் கன்னி ராசி பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஸோ இந்த ராசிகள் மூலியமா அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? இப்ப சஷ்டினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6ன்னு அர்த்தம். சஷ்டி நோக்க சரணபவன் அப்படின்னா சஷ்டினா 6 படை வீடு கொண்ட ஒரு, சரிங்களா? அந்த மாதிரி சஷ்டி அப்படின்னா வடமொழியில 6ன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ சஷ்டியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஷம் சிம்மம் பாதிக்கப்படுது, மேச ராசியும் சிம்ம ராசியும் பாதிக்கப்படுது. அப்ப இந்த பாவகங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு பலாபலங்கள் தடையாகும் அல்லது தாமதமாகும், சரிங்களா? அப்போ அடுத்து சப்தமி, சப்த கன்னிமார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த கன்னிமார்னா 7 கன்னிமார்னு சொல்லுவாங்க. அப்ப சப்தமின்னா 7ன்னு அர்த்தம் வடமொழியில. இதுல பாத்தீங்கன்னா தனுசு ராசியும் கடக ராசியும் பாதிக்கப்படுது, சரிங்களா? அப்ப இந்த 2 ராசிகள் பாதிக்கப்படும் போது இதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காமலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமின்னா அஷ்டகர்மம்னு சொல்லுவாங்க. அஷ்டம்னா 8ன்னு அர்த்தம். அஷ்டகர்மம்னா அது பிளாக் மேஜிக்ல மந்திரங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்க அஷ்டகர்மம் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம்னா 8ன்னு அர்த்தம், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அஷ்டமியில பாத்தீங்கன்னா பிறந்தவங்களுக்கு மிதனமும் கன்னிராசியும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும், சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நவம்னா 9, அதாவது நவமினா 9ன்னு உங்களுக்கு தெரியும். நவராத்திரின்னு சொல்லுங்க, அது 9 அப்படின்னு அர்த்தம். ஸோ நவமி அதுல நவமி திதியில பிறந்தவங்களுக்கு விருட்சகமும் சிம்மமும் விருட்சக ராசியும் சிம்ம ராசியும் பாதிக்கப்படுது. இதனால அந்த பாவகங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அந்த ராசிக்காரனுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து தசம்னா 10ன்னு அர்த்தம், சரிங்களா? தசுரூபி அப்படின்னு இந்திக்காரன் சொல்றாங்க இல்லையா? தஸ்னா 10ன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ தசமி திதியில பிறந்தவங்களுக்கு விருட்சகம் மற்றும் சிம்மம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. விருட்சக இந்த நவமியும் தசமியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பாதிக்கப்படும், சரிங்களா? அப்போ ஏகாதசி, ஏகானா 1ன்னு அர்த்தம், தசினா 10ன்னு அர்த்தம், ரெண்டும் சேர்த்தா ஏகாதசி, சரிங்களா? அப்ப ஏகாதசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசியும் மீன ராசியும் பாதிக்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா துவாதசி, துவானா 2, தசினா 10, ஸோ 12ன்னு அர்த்தம், சரிங்களா? இந்த துவாதசியில பிறந்தவங்களுக்கு துலா ராசியும் மகர ராசியும் பாதிக்கப்படுது, சரிங்களா? அடுத்து திரியோதசி 3ன்னு அர்த்தம், தசினா 10, இப்போ 13ன்னு அர்த்தம், சரிங்களா? ரிஷபம் மற்றும் சிம்ம ராசி இவங்களுக்கு பாதிக்கப்படுது. ரிஷபம் மற்றும் சிம்ம ராசி பாதிக்கப்படுது. ஸோ சதுர்த்தசி பாத்தீங்கன்னா சதுர்னா 4ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? தசினா 10, அப்போ 14. சதுர்த்தசியில பிறந்தவங்களுக்கு தனுசு ராசி, மீன ராசி, மிதுன ராசி, கன்னிராசி. சதுர்த்தசியில பிறக்கிறவங்களுக்கு 4 வீடுகள் பாதிக்கப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா 4 வீடுகள் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா பாதி சுகங்களும் அனுபவிக்க முடியாமலே போறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ திதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
சூரிய ஒளி கிடைக்காமல் இருக்கக்கூடிய பகுதியை தான் திதியா வந்து, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள அந்த குறிப்பிட்ட தூரத்தை எந்த இடத்துல வந்து சூரிய ஒளி படலையோ அந்த மைய புள்ளியை தான் வந்து பாத்தீங்கன்னா திதிகளா வந்து பிரிச்சிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையில பிறந்தவங்களுக்கும் பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கும் திதி அப்படிங்கிறது வந்து அடாப்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர் கோணங்கள்ல வந்துடும் அல்லது சேர்ந்தே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமாவாசையும் பௌர்ணமியும் வந்து திதியில வராது. ஸோ இந்த இந்த காலகட்டங்கள்ல, அதாவது இந்த 14 இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 நாள், ஆவரேஜா 30 நாள். இதுல வந்து 14 வந்து திதிகளா மாறிடுது. அப்ப 15 என்ன வரும்னா, ஒண்ணு அமாவாசை, அதாவது மாசத்துல 15 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் கழிச்சு ஒண்ணு அமாவாசை வரும், இல்ல பௌர்ணமி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து அமாவாசை வரும் அல்லது பௌர்ணமி வரும். அப்போ இந்த அமாவாசை வந்து இங்க வந்துடும். சரிங்களா? அமாவாசை முடிஞ்சோன்னா அடுத்து வந்து பௌர்ணமி வரும். ஸோ அந்த அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்குமே மறுபடியும் இந்த திதிகள் வந்து ஆரம்பிக்கும். பௌர்ணமில இருந்து அமாவாசை வரைக்குமே மறுபடியும் இந்த திதிகள் வந்து ஆரம்பிக்கும். அப்போ மாசத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் வருது. ஸோ அந்த நாட்கள்ல பிறந்தவங்களுக்கு வந்து திதி வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ பௌர்ணமியில பிறந்தவங்களுக்குலாம் வந்து திதி சுத்தமா கிடையாது. சொல்லுவோம். அமாவாசையும் அதே மாதிரி தான், சேம் அடாப்ட். ஸோ பௌர்ணமிக்கு எதிர் திசை தான் அமாவாசை. சரிங்களா? ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு எதிர்வினை இருக்கும். நல்லது இருக்குன்னா தீமை இருக்கும், பகல் இருக்குன்னா இரவு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினை இருக்கும். சரிங்களா? அப்போ திதிகள் வந்து இதுதான். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு, இந்த மாதிரி திதியில பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரி நமக்கு பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா, திதி நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த திதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா அப்ப நமக்கு இந்த ராசி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அப்ப இந்த ராசி மூலியமா கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ திதியை வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா அப்படின்னா லைக் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.